நான் திரு விஜய் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், தயவு செய்து மீண்டும் வலியுறுத்துகிறேன், தவறில்லை, கட்சி முக்கியமா நாடு முக்கியமான, நாடு தான் முக்கியம் அப்படின்னு கருதி தான் நாங்கள் இந்தியா கூட்டணியிலேயே சேர்ந்தோம். தனித்தே வெற்றி பெற்ற நாங்கள், தனித்தே டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றிய நாங்கள், தனித்தே பஞ்சாபிலும் நுழைந்த நாங்கள், தனித்தே குஜராத்திலும் நுழைந்த நாங்கள், தனித்தே கோவாவில் நுழைந்த நாங்கள். அப்படி தனித்து ஒரு தனித்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று அரசியலில் வந்த நாங்கள் இந்தியா கூட்டணியை ஏன் ஆதரித்தோம் என்றால், இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுகிற பாரதிய ஜனதா கட்சியால் ஏற்படக்கூடிய ஆபத்தை முதலில் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டணியில் சேர்ந்தோம். அதே போல திரு விஜய் அவர்கள் உண்மையிலே இந்த மக்களுக்கு, தமிழக வாக்குகளித்த மக்களுக்கு மதிப்பளிப்பார். ஆனால் இவர் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்தோ அல்லது அதிமுகவிடமிருந்தோ எந்த ஆதரவையும் பெறக்கூடாது. இதுதான் அவர் ஓட்டு போட்ட மக்களுக்கு செலுத்துகின்ற நன்றியாகும். இந்த ஆம் ஆத்மி கட்சியை டெல்லியில காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து தான் ஆட்சிக்கு வந்தது. அது இருந்தாலும் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட சேராம காங்கிரசுடைய எந்த கட்சியை தோற்கடித்தோமோ அந்த காங்கிரசுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறோம். அதனால உதாரணங்கள் இருக்கு. ஆகையினால் விஜய் அவர்கள், என்னுடைய கருத்து, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட கோரிக்கை வைக்கலாம். பிஜேபியையும் அதிமுகவையும் வீழ்த்துவதற்கு, மதவாத சக்திகளை திணிந்து தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு அவர் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.